போற போக்குல ஒரு ஷூ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இந்த பிரச்சனையில காசா மேல வேணும்னா அணு ஆயுதம் வீசலாம்ப்பா, அந்த ஆப்ஷனும் எங்ககிட்ட இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ஒரு தலைவர் பேசிட்டாரு. அதுவும் ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேசின உடனே இதுக்கு பல நாடுகள், குறிப்பா அதுக்கு சவுதி அரேபியாவா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலுக்கு பயம். என்னப்பா இப்படி சொல்லிட்டாங்களே, எல்லா நாடுகளும் இப்ப நம்மளை எதிர்த்து பெரிய அளவுல அவங்களுடைய அறிக்கையை விட்டுட்டு வராங்களே, இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது. உடனடியா இதை சொன்னது யாரு? அவங்களுடைய பதவியை விட்டு தூக்கிருங்கப்பா அப்படிங்கிற உத்தரவு பறக்குது. உடனடியா அந்த அரசியல் தலைவர் அவருடைய பதவியிலிருந்து இறக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு சம்பவம் இஸ்ரேல் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு அணு ஆயுதத்தை காசாவுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு யோசனை இல்லை. அந்த யோசனையை யார் சொன்னாலும் அது அதனுடைய எதிர்வினை ஆற்றும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிற இஸ்ரேல் அதற்கு மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இஸ்ரேல் அடுத்ததா என்னென்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லப்போனா டனல் ஸ்ட்ரக்சரை அழிப்பது தான் இஸ்ரேலினுடைய அடுத்த இலக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த டனல் ஸ்ட்ரக்சருக்குள்ள முக்கியமான இடங்களை இன்னும் இஸ்ரேலால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ராக்கெட், அது மாதிரியான இன்னும் பல வெடிபொருட்கள், இதெல்லாம் எந்த இடத்துல ஸ்டாக் பில்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் பெரிய ஒரு தகவலாக இன்னும் கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் சில பல யுக்திகளையும் வியூகங்களையும் வெளியில விடுறாங்க. அங்க பாருங்க, முதல் ரவுண்டு நாங்க வெடிக்க வச்சது, இரண்டாவது அதுல இருக்கக்கூடிய வெடிபொருளால், அதாவது ஹமாஸ் இயக்கம் அங்க நிறைய வெடிபொருளை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, அது வெடிச்சு செதறுது அப்படின்னு சொல்லி செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறத காணிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது இஸ்ரேலால தான் செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிற உண்மையும் இப்போது சில பல வீடியோக்கள் வெளியில வர ஆரம்பிக்குது. இவ்வளவுதான் நடந்திருக்கான்னு கேட்டா இல்ல, இன்னும் நிறையவே நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஹமாஸ் அட்டாக் அப்படிங்கிறது கண்டிப்பா எங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா அதே நேரத்துல பாலஸ்தீனத்துக்கு இப்ப நடக்கக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது. இந்த தகவலை சொன்னது, இல்லாட்டி இந்த செய்தியை சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பராக் ஒபாமா அவர்கள். ஸோ ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறது யாராலையுமே மன்னிக்க முடியாது. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த காசா யுத்தத்துல பாலஸ்தீனியர்கள் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. அதை எப்படி எங்களால அக்செப்ட் பண்ண முடியும்? அது உலக நாடுகள் கண்டிப்பா இதுல ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது நம்ம எல்லாருக்குமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பராக் ஒபாமா அவர்கள். ஸோ பராக் ஒபாமா அவர்களுடைய கருத்து இப்போ நிறைய சோசியல் மீடியால பகிரப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, அப்படின்னா உடனே ஒரு சீஸ்ஃபயர் செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா இஸ்ரேல் சொல்லிட்டாங்க இல்ல, ஹாஸ்டேஜஸை ரிட்டர்ன் கொடுக்கிற வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு 239 நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இப்போதைக்கு 229 நபர்கள் அங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கு. மீதம் இருக்கும் 10 நபர்கள் ஹாஸ்டேஜஸா பிடிக்கப்பட்டிருக்காங்களா இல்லாட்டி இறந்திருக்காங்களா அப்படிங்கிற தகவலை அமெரிக்காவாலும் இன்னும் உறுதி செய்ய முடியல. அத்தனை நபர்களையும் நீங்க விடுதலை செஞ்சீங்கன்னா சீஸ்ஃபயர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சீஸ்ஃபயர் ஹாஸ்டேஜஸ்க்காக மட்டும்தான், இல்ல இப்ப நடக்கிற போர் இந்த ஹாஸ்டேஜஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றத இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஹாஸ்டேஜஸை திரும்ப விட்டுட்டாங்கன்னா இந்த யுத்தம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அங்கிருந்து மறுபடியும் யுத்தம் பெரிதாக மாறலாம். ஒருவேளை ஹாஸ்டேஜஸ் கையில கிடைக்கிற வரைக்கும் இஸ்ரேல் என்ன செய்யலாம், கொஞ்சம் மெதுவாக அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்யலாம். இதுதான் முதல்ல பல நாடுகளும் சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே ஸ்ட்ராட்டஜி படி தான் இந்த யுத்தமும் நீங்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அதை ரொம்ப பெரிய அளவுல நாங்க அடிக்க போறோம், ஈரான் இங்க வந்துடும், ஹிஸ்புல்லா இப்படி வந்துருவாங்க இப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர யாரும் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு காய் நகர்த்தல் அப்படிங்கிறத செய்யல. இன்னைக்கு மறுபடியும் காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கேம்ப்ல அட்டாக் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னு சொல்றதே ரொம்ப பாவப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயோ இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்க வாழ முடியாம, அங்க இருந்தா நம்ம உயிர் போயிரும், இல்ல நாங்க நம்முடைய உடைமைகளை எல்லாமே இழந்துட்டோம், நம்ம எங்கேயாவது வாழ்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லி கடைசி நம்பிக்கையா இருப்பதுதான் இந்த ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னு சொல்றது. அந்த இடத்தையே அழிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மனிதர்கள் எங்க போவாங்க? இந்த ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, எவ்வளோ ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த புகைப்படம் உங்களுக்கு சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கும். நார்த் காசாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஜபாலியா, இந்த ஜபாலியால தான் 1,16,000 மனிதர்கள் இருந்தாங்க ரெஃப்யூஜி கேம்ப்ல. இந்த ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப்ல தான் முதல் முறையாக அட்டாக்கை நடத்தினாங்க இஸ்ரேல். அந்த ரெஃப்யூஜி கேம்ப், அதுக்கு கீழே ரொம்ப பெரிய அளவுல டனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த டனல் ஸ்ட்ரக்சர்ல ஹமாஸ் இருக்காங்க, அதனால நாங்க அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க.
அடுத்ததா ஷாட்டி, அல் ஷாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல் ஷாட்டில 90,000 மனிதர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 மனிதர்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த அல் ஷாட்டி மேலையும் இஸ்ரேலுடைய தாக்குதல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது இரண்டுமே இருப்பது காசா சிட்டி மற்றும் நார்த்தன் காசா பகுதி. இங்க இருக்கக்கூடிய மனிதர்களை தான் உடனடியா நீங்க சதன் காசாக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சதன் காசா பக்கம் வந்துட்டோம்னா காசா சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய புரேஜி அப்படிங்கிற ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கு. அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ல 46,000 மனிதர்கள் இருக்காங்க. அதுக்கு கீழே நுசைரைட் அப்படிங்கிறதும் 85,000 மனிதர்களையும், டெய்ர் அல் பலா அப்படிங்கிற ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கு, 26,000 மனிதர்கள். கான் யூனிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ல 88,000 மனிதர்கள். ராஃபாக்குள்ள கிட்டத்தட்ட 1,33,000 மனிதர்கள் இருக்காங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரெஃப்யூஜஸ், அதாவது இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இடம்பெயர்ந்தவர்கள் ஒபிஷியலா இவங்கெல்லாம் ரெஃப்யூஜி கேம்ப்ல இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இஸ்ரேலின் பக்கம் இருந்து வந்திருப்பது. பாலஸ்தீனத்தை ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு இந்த ரெஃப்யூஜி கேம்பினுடைய கணக்கு அப்படிங்கிறது அப் டு டேட்டா யாருக்கு தெரியும்? இஸ்ரேலுக்கு தெரியும். ஆனாலும் அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கும் ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் மேல தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இன்றோடி கிட்டத்தட்ட 346 இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் இந்த யுத்தம் தொடங்கினதுல இருந்து உயிரிழந்திருக்கலாம் என்கிற தகவலை இஸ்ரேலினுடைய ராணுவம் வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய ராணுவம் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடும் போது இஸ்ரேலினுடைய தாக்குதலால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 9,770 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாலஸ்தீனத்தினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி அவங்களுடைய ரிப்போர்ட்டை வெளியில விட்டுருக்காங்க. இதுல 4,880 குழந்தைகள் அப்படிங்கிறவங்க தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய ராணுவ படையால். இஸ்ரேலினுடைய ராணுவ படையால் 30 தினங்களுக்குள் 4,880 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள்ல ஒரு வயதுக்கும் கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு 1000 கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொடுமையிலும் கொடுமை இந்த 4,880 குழந்தைகளுடைய இறப்பு அப்படிங்கிறது தான். 9,700 நபர்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல குழந்தைகளே அங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த தலைமுறையை இல்லாமல் செய்திருக்கிறது இஸ்ரேலினுடைய ராணுவ படை. அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் நேரா மேற்கு கரைக்கு போறாரு. வெஸ்ட் பேங்க்ல போய் யார் கூட பேசுறாரு அப்படின்னு பார்த்தா பாலஸ்தீன் அத்தாரிட்டி இருக்குல்ல, அதனுடைய தலைவர் அப்பாஸ் அவர்களை சந்திக்கிறார். ஐயோ, அப்பாஸ் அவர்களை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒபிஷியலா ஏதாவது மீட்டிங்கை சொல்லியிருந்தாங்களான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. சந்திப்பதும் இல்லாட்டி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இங்க வாரார் அப்படிங்கிறது எல்லாமே ரகசியமா வைக்கப்பட்டிருந்தது, இல்லாட்டி அன்அபிஷியலா இருக்கு. அப்பாஸ் அவர்களை சந்தித்த பிறகு அப்பாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உடனடியா சீஸ்ஃபயரை ஏற்படுத்துங்க, உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க, இஸ்ரேலை அவங்களுடைய முயற்சியை கைவிட சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அமைதியை திரும்ப சொல்லுங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவை கொடுங்கள். அது மட்டும் இல்லாம ராஃபா கிராசிங் அப்படிங்கிறத கிராஸ் பண்ண முடியாம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுங்கள். இன்டர்நேஷனல் சமுதாயம் இஸ்ரேலுக்கு எதிராக அங்கே காய் நகர்த்தல் வேண்டாம், அட்லீஸ்ட் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அவங்களுடைய குரலை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இமீடியட் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதான் அவர் கேட்டிருக்கார். 9,770 மனிதர்களை கொன்ற பிறகும் இன்னும் போர் அப்படிங்கிறது முடிவு பெறாமல் போவதற்கு அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் தான் காரணம், அவங்களை விடுவித்தால் நாங்கள் போரை நிப்பாட்டி விடுவோம் அப்படின்னு சொல்ற இஸ்ரேலினுடைய அந்த பேச்சில் நம்பிக்கை என்ன அளவு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லலாம். அடுத்ததா இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ் மற்றும் எகிப்த், இந்த இரண்டு அமைப்புகளுக்கும், எகிப்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் இந்த ஐசிஆர்சி அப்படிங்கிற அமைப்புக்கும் பாலஸ்தீனத்தினுடைய ஹெல்த் மினிஸ்டர் என்ன தெரியுமா ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு? எப்பா, அங்க நிறைய பேர் சங்கடப்பட்டு உடல் உபாதைகளால காயமுற்று இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழக்கும் தருவாயில் இருக்காங்க, அவங்களை மீட்பதற்கான நடவடிக்கையில நீங்க 2 பேருமே ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ராஃபா கிராசிங் இல்லாம இந்த மனிதர்களால வெளியில வரவே முடியாது. ஆம்புலன்ஸ் வழியா தான் வரணும். ஆனா அந்த ஆம்புலன்ஸையும் அட்டாக்குள் உட்படுத்துகிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவப்படை அப்படிங்கிறது பெரிய ஒரு பரிதவிப்பா மாறிட்டு இருக்கு. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அது என்ன, அணு ஆயுதத்தை போட்டுருன்னு சொல்லி உங்களுடைய மினிஸ்டர் யாரோ சொன்னாங்களாமே, நாங்க மிகப்பெரிய கடினமான வார்த்தைகளால் சொல்றோம், அணு ஆயுதம் ஏதாவது காசா பகுதிக்குள்ள விழுந்தது என்றால் அரபுலகம் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரசாரமான எச்சரிக்கையை வைத்திருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய எச்சரிக்கை மட்டும் கிடையாது, கத்தாரா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், அணு ஆயுதம் அப்படிங்கிறது அந்த பேச்சு வந்த உடனே அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். நெத்தன்யாகு அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த எதிர்ப்பு சாதாரணமா நிற்காது. ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேலுக்குள்ளேயே நிறைய பிரிவினைகள் அப்படிங்கிறது இருக்கு, நாம இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டியான பர்சன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுவதை பல நாட்டு மக்களும் விரும்பவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க நெத்தன்யாகு அவர்கள் சொல்லிட்டாங்க, அணு ஆயுதத்தெல்லாம் நாங்க பயன்படுத்த மாட்டோம்பா,
அவரை நாங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டோம், அடுத்த ஃபர்தர் நோட்டீஸ் வர்ற வரைக்கும் அவர் சஸ்பெண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சவுதி அரேபியாவினுடைய எச்சரிக்கை, ஈரான் அடுத்ததாக இன்னொரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா உன்னுடைய கேமை நீ இத்தோடி முடித்து கொள்ளவில்லை என்றால் வி வில் ஹிட் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கத்தாரினுடைய பிரைம் மினிஸ்டர், இங்க நடப்பது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, அமெரிக்காவினுடைய சொல்படி தான் நாங்க இஸ்ரேல் கூட மிகப்பெரிய அளவில் என்ன செஞ்சோம், பேச்சுவார்த்தையில ஈடுபட்டோம், ஆனா இப்போ உல்டாவா எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அதே கத்தார் அமெரிக்காவை பாலஸ்தீன் அத்தாரிட்டி கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நாங்க பாலஸ்தீன் அத்தாரிட்டி கூடயும் பேசணும் என்கிற அந்த தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ பின்னாடி நின்று அமெரிக்கா கத்தார் பாலஸ்தீனம், கத்தார் இஸ்ரேல் அப்படின்னு சொல்ற பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவங்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அதை கத்தார் தான் செஞ்சதாக இன்னைக்கு பெரிய ஒரு செய்தியை வெளியிட்டு விட்டார்கள். அதற்கு கத்தார் அரசாங்கம் கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நீங்க சொல்லிதான் நாங்க செஞ்சோமே தவிர நாங்களா செய்யல, இப்ப எங்க மேலேயே நீங்க பழிய போடுறீங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கத்தாரும் ஒரு எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காங்க. வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த அமைப்பு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நிறைய உதவிகள் காசா பகுதிக்குள்ள போயிருச்சு அப்படிங்கிற செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வெறும் 10% மனிதர்கள் கூட இதனால பயனடைந்திருக்க மாட்டார்கள். இன்னும் 90% மனிதர்களுக்கு தேவையான உதவிகள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகிப்து காசாவினுடைய எவோகேஷன் அப்படிங்கிறது இப்போது சஸ்பெண்ட் ஆயிருக்கு. இஸ்ரேலினுடைய தாக்குதல், ஆம்புலன்ஸ் மீதான அட்டாக், இது எல்லாம் தான் காரணம். இஸ்ரேல் உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும், மறுபடியும் அவங்க இந்த அட்டாக்கை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. போப் பிரான்சிஸ் அவர்களும் சீஸ்ஃபயர் உடனடியாக காசா பகுதியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். துருக்கி காசாவினுடைய சிச்சுவேஷனை பற்றி எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகளிடம் பேசியதாக துருக்கியினுடைய அரசு இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சோ அணு ஆயுதம் வீசப்படாது, போதுமான உணவு இன்னும் காசா பகுதிக்குள் செல்லவில்லை. காசாவுக்கு ஆதரவாக ஈரான், சவுதி அரேபியா வந்திருக்காங்க, துருக்கியும் வந்திருக்காங்க. ஈரான், சவுதி அரேபியா, துருக்கி அப்படிங்கிறது மூணு திசையில இருக்கக்கூடிய நாடுகள். இவங்க 3 பேருமே ஒன்னா பேசி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி, அதாவது ஒரு நல்ல ஐக்கியத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எப்போது வரும் என்று கேட்டால், இந்த காசா பகுதியில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் போது வேற வழியே இல்லாம இந்த 3 நாடுகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட அந்த ஒரு தருணம் வரலாம். அப்படி ஒரு தருணம் வந்தது என்றால் அரபுலகம் வெர்சஸ் மேற்குலகம் அப்படிங்கிற ஒரு யுத்தமாக இது மாறிவிடும். ஸோ இப்போ வர இருக்கக்கூடிய அப்டேட் தான் இங்க நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பல செய்திகள் இருக்கு, அதெல்லாம் தெரிந்து கொள்ள தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.